பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ நம்மள மாதிரி ஃபாரினர்ஸ் நிறையா வருவாங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே மலேசியாவுக்கு. ஸோ அவங்க எப்படி அவங்க கேஷ்லெஸ் போக முடியும்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யோசிக்கிறாங்களாம் தெரியல, அதெல்லாம் தெரியல. ஸோ இவங்க வந்து ஒரு கார்டு மூலமாக போட்டுட்டு அதுக்கு சர்வீஸ் டாக்ஸிஸ் 4 ரிங்கெட் கிட்ட வாட்டே போடுறாங்க. செம்ம திருடுதனமா இருங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க இல்லை இந்தியாவிலேருந்து வந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் கேஎல் சென்டரில் ரூம் புக் பண்ணுங்க. நிறைய அட்வான்டேஜ் நமக்கு சென்னையிலேயே பண்ணிட்டு வர்றது நல்லதுங்க. ஸோ இங்கே வந்து பண்ணீங்கன்னா காஸ்ட்லி ஆகும். இங்கே ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக வந்து பினாங்குக்கு பஸ் இருக்குனாங்க. ஆனால் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது நைட் 8:30 மணிக்கு காமிச்சதுங்க. ஸோ ஹவு லாங் இஸ் வேலிட் ஃபார்? This can valid for 1 month. 1 month? Yeah. Okay, fine. For 7 days, how much it cost? 7 days, 20. 20 GB. 20 GB, 20 ringgit. 20 ringgits. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இமிகிரேஷன் போக போறோம். ஸோ இமிகிரேஷன் இப்போ என்ன கேட்குறாங்கிறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நான் மீட் பண்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ நான் வந்து மலேசியா கிளம்பிட்டாங்க. சென்னை ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில 8:15 எனக்கு ஃபிளைட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நான் உள்ள போறேன். ஸோ இமிகிரேஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இமிகிரேஷன் என்ன கேட்பாங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ நான் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த அளவு எதுவுமே கேட்கல. இப்போ செகண்ட் டைம் போனப்போ ஒன்லி டிக்கெட் மட்டும் தான் கேட்டாங்க, பாஸ்போர்ட் கேட்டாங்க, போர்டிங் பாஸ் கேட்டாங்க. அவ்வளோதான், எதுவுமே கேட்கல. நீங்க சுத்தி பார்க்க போறீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஸோ மலேசியால நம்ம நிறைய இடங்கள் நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ பார்க்கல. ஸோ அந்த இடத்துல நீங்க பார்க்க போறோம். இமிகிரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சு இப்போ நான் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 7:15 தான் ஆகுது. 8:15க்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிரும். ஸோ பாருங்க, சூப்பராக இருக்குது. மார்னிங் டைமில் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ள செம்மையாக இருக்குது இது. ஸோ நீங்களே பாருங்க, கூட்டமே அந்த அளவு இல்லைங்க. ஸோ வந்துட்டு இப்போ கோலாலம்பூர் போகிற ஃப்ளைட்டில் ஓரளவு பரவாயில்ல, பேசஞ்சர்ஸ் வந்துருக்காங்க. ஏர் ஏஷியாவில் நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் 10 நிமிஷத்தில் வந்து போர்டிங் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் ஒன்றும் அங்கேருந்து வரல. ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் வருங்க, ஏர் ஏஷியா ஃப்ளைட்டை வந்து இங்கே வந்து 7 o'clock ஒன்று ரீச் ஆகும், 7:30க்கு ரீச் ஆகும். ஸோ அந்த ஃப்ளைட் தான் அப்படியே ரிட்டர்ன் போவாங்க. மார்னிங் ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா. யார் வந்து நான் மீட் பண்ணேன், நம்ம சப்ஸ்கிரைபரு. நேற்று நம்ம ஸ்ரீலங்கா வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு அவங்க ஸ்ரீலங்கா போகிறாங்க. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ஆமா, இது செகண்ட் டைம் நம்ம போறோம். நான் தேர்ட் டைம் வந்துட்டு இருக்கேன். நேற்று பார்த்தேன் ஏதாச்சும் உங்க வீடியோ, சப்ஸ்கிரைபர் தான். ஒரு சில வீடியோ எல்லா வீடியோ பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கீப் இட் அப். நிறைய வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா கண்டிப்பா சார். அடுத்த சொல்லுங்க, ஜாயின் பண்ணியே போடுவோம். நம்ம சேர்ந்தே போலாம். வேற ஊர்களுக்கு, நாடுகளுக்கு போலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய் 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 பாய். ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் 8:15க்கு இப்போ செக்யூரிட்டி செக் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சுன்னா 7:25 ஆயிடுச்சுங்க டைம். இப்போ நம்ம இந்த போர்டில் அடுத்து பாருங்க. ஸோ நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:15 தான். இன்னும் செக்யூரிட்டி செக் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஃப்ளைட் வரல. அங்கேருந்து வர்றது தான் இப்போ மார்னிங் வந்து கோலாலம்பூர்லேருந்து வர்ற ஃப்ளைட்டு அப்படியே திரும்பி அதே ஃப்ளைட்டை தான் நம்ம இப்போ ரிட்டர்ன் போக போகிறாங்க. ஸோ கைஸ், இங்கே பாருங்க, இந்த இடத்துல சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வெயிட்டிங் டைமில் வந்து நார்மலாக இங்கே வந்து படுத்துக்கலாம். லான்ச் மாதிரி கூட இல்லாமல் நார்மலாக நீங்கள் எல்லாரும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்கு. ஏர்போர்ட் பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து மெட்ரோவில் எங்கேருந்து நார்மலாக ஏறினீங்கன்னா கூட ஏர்போர்ட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் லேண்ட் ஆகிடலாம். வயசு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தார். அவங்க ஸ்ரீலங்கா போகிறாங்களா, நேற்று தான் நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பேர் சொல்ல தெரியல அவங்களுக்கு. அவ்வளோ ஸ்கைலைன் தமிழா அப்படின்னாங்க. ஆமாம் சார் அப்படின்னா, நேற்று தாங்க உங்கள் வீடியோ பார்த்தேன். நீங்கள் அவர் பையன் கூட அவர் ஸ்ரீலங்கா போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட பேசினது. ஸோ நம்ம ஸ்ரீலங்கா வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஆக்சுவலாக நானும் இன்றைக்கி ஸ்ரீலங்கா கிளம்ப வேண்டியது. சரி, நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மந்த் போய்க்கலாம். ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஸ்ரீலங்கா போய்க்கலான்னு. ஸோ அதுக்கப்புறம் புக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த எபிசோட் நல்லா போகணுன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம அப்போ தான் வீடியோ போடுறதுக்கும் நமக்கும் கொஞ்சம் வியூஸ் போனால் தான் நம்ம ஃபினான்ஷியல் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க முடியும். ஸோ எங்கே போனாலும் நீங்கள் போர்டிங் பாஸையும் பாஸ்போர்ட்டே பத்திரமா பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நான் எப்போ டச் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருப்பேன். நான் பயந்துகிட்டே இருப்பேன், ஒரு கேஸ் வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக. கோலாலம்பூர் ஏர்போர்ட்டை விட நம்ம ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது. நாங்கள் போய் KL டெர்மினல் 2 அங்கேயும் டெர்மினல் 2 தான் போய் நம்ம லேண்ட் ஆகிறோம். லாஸ்ட் டைம் தான் லேண்ட் ஆனோம். ஸோ அங்கே போய் பார்ப்போம் இமிகிரேஷன் என்ன கேட்குறாங்கன்னு. ஸோ நிறைய பேர் பார்ப்பீங்க, மலேசியாக்காரங்க பார்ப்போங்க. நம்ம
நிறைய மலேசிய நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த இடங்கள் பார்க்கலாம், நம்ம அடிக்கடி வரலாம், மாதம் மாதம் கூட மலேசியா வரலாம், டிசம்பர் வரைக்கும், ஏன்னா மிஸ் ஆகிறியாதுல்ல. ஸோ நிறைய இடங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க, நிறைய ஹிடன் பிளேசஸ் சஜஸ்ட் பண்ணுங்க, நம்ம போய் அங்கே வீடியோ எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நிற்குது பாருங்க. ஸோ எல்லாமே வந்து மலேசியா போகிறதுக்காக போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் கடைசியாக போய் ஏறிக்கலாம், லாஸ்ட்டாக போய் ஃப்ளைட்டில் ஏறிக்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ½ hour தான் இருக்குது ஃப்ளைட் கிளம்புறதுக்கு. இருந்தாலும் இந்த போர்டிங் முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes மேலே ஆகும் போல இருக்கு. ஸோ லைன் நினைக்கிறாங்க, லைனே மூவ் ஆக மாட்டேது, என்னன்னு தெரியல. எப்பயுமே வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புறாங்க எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும். ஸோ ஏர் ஏஷியா பொறுத்தவரைக்கும் கரெக்டாக கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த நேரம் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து போர்டிங் உள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்குள்ளே போயிடுவோம். ஸோ மார்னிங் பாருங்க, மார்னிங் இப்போ கிட்டத்தட்ட 8 o'clock ஆகுது சென்னை ஏர்போர்ட்டில். நிறைய ஃப்ளைட் வந்து அப்படியே ஃப்ளைட் நிறைய வந்து லேண்ட் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் போனால் ஜோன் வைஸாக பிரித்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ நான் வந்து ஜோன் 2 சீக்கிரமே வெளில வந்துட்டோம். ஸோ அதனால கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி கோலாலம்பூர் போக போகிறோம். அந்த தெரிஞ்சு பாருங்கள், ஏர் ஏஷியா. ஸோ பயங்கரமாக ஃப்ரீக்காக அது லைட்டு. ஸோ மார்னிங் டைம் சென்னை ஏர்போர்ட் பயங்கரமாக பரபரப்பாக இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நம்ம போக போகிற ஃப்ளைட் அதுதாங்க. உள்ளே போகலாம். நிறைய பேசஞ்சர்ஸ் நம்ம கூட கோலாலம்பூர் ட்ராவல் பண்ணுறாங்க ஏர் ஏஷியாவில். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 4 hours நம்ம கோலாலம்பூர் போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ அங்கே போயிட்டு நிறைய அப்டேட் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ஏர் ஏஷியாவில் நான் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும். லோ பேஸ் ஆகிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஹலோ, வெல்கம். ஹாய் 32. இப்போ நம்ம ஃப்ளைட்ல ஏறி சீட்ல உட்காந்தாச்சு. சீட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜெனரல் சீட் வந்து கேட்டிருந்தாங்க, விண்டோ சீட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் லாஸ்டா கொடுத்துருந்தாங்க. 30 minutes தான் என்னோட சீட் நம்பர். வியூ நல்லா இருக்கு பார்க்க. ஸோ வியூ பார்த்துட்டு போகலாம். போற வழியில இந்தோனேஷியாலாம் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். தமிழ்லயே அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த ஏர் ஏஷியால மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மலேசியா போற ஃப்ளைட்ல தமிழ்லயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மற்ற ஃப்ளைட்லாம் இங்கேருந்து சென்னையிலேருந்து இந்தியாவுக்குள்ள போகிற ஃப்ளைட்டை கூட தமிழில் நிறைய அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து பெருமையான விஷயம் தான் வந்து ஏர் ஏஷியாவில் தமிழ் அனௌன்ஸ் பண்ணுறது மலேசியாவுக்கு போகிற ஃப்ளைட்டில். ஸோ லெக் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க, லெக் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. சின்னதாக லெக் ஸ்பேஸு, லெக் ரூம். போவோம் கொஞ்ச நேரம் தானே, 4 hours ட்ராவல் தானே, போய் அங்கே போய் நல்லபடியாக ரீச் ஆகிட்டு நான் வரும்போது நான் வந்து இந்தோனேஷியாவில் தான் பட்டிக் இந்தோனேஷியா ஏர்லைன்ஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் போகும்போது ஏர் ஏஷியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து 7 kgs மேலே வந்து கொண்டு போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 10,500 இருந்துச்சு போகிறதுக்கு மட்டும். வர்றதுக்கு 10,500 மட்டும், 21,000 கிட்ட ஆச்சு. அப்போ வந்து எனக்கு மொத்தமாக டிக்கெட் சேர்த்து நான் நேற்று நைட்டு தான் புக் பண்ணேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிரும். டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆச்சு. 8:15 டைம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு முன்னாடி அதுக்கு கரெக்ட் டைமில் தான் எடுக்கிறாங்க. இப்போ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சென்னையிலேருந்து டேக் ஆஃப் ஆக போகிறோம். ஸோ சென்னையோட அழகு எப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஏர் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகுது. முன்னாடிலாம் நிறைய சீட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எனக்கு கூட மாறி உட்காந்துக்கிறீங்களா அந்த பக்கம் அப்படின்னாங்க. சார் நான் பரவாயில்ல, எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்ட்டேன். ஸோ இங்கே பக்கத்தில் உட்காந்தவங்களாம் அப்படி கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க. ரொம்ப நம்ம கம்ஃபர்ட்டாக ஆகி போச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சீட்டை நம்ம தான் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணலாம் ஜாலியாக. லாஸ்ட்டு சீட்டாக இருந்தால் கூட நம்ம படுத்துகிட்டே ஜாலியாக ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து சீட் பெல்ட் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீட் பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக படுத்துகிட்டே போனால் கோலாலம்பூர் வரைக்கும். இப்போ ரன்வேக்கு வரப்போகுதுங்க. ஸோ அப்படியே ஃப்ளைட்டை வந்து பின்னாடி ரிவர்ஸில் வந்துட்டு ஸோ அங்கேருந்து ரன்வே மூலமாக டேக் ஆஃப் ஆகும். சென்னையிலிருந்து கிளம்பிச்சு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் இந்த மலேசியாவை ரீச் பண்ணிடுவோம். வந்து
ஏர் ஏஷியாவில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுங்க. ரொம்ப 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 குட்டியாக இருக்கு பாருங்க. ஸோ அது ஒன்றுமே தெரியல. ஸோ இப்போ நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள் ரொம்ப இதுங்க ரொம்ப அதனால நிற்கிறது கூட வசதி இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. Bye bye bye. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட 4 hours ஆச்சு ஜேர்னி டைம். கோலாலம்பூர் ஏர்போர்ட் பாருங்க. நம்ம ட்ராவல் பண்ண ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டு தான். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இமிகிரேஷன் போக போகிறோம். ஸோ இமிகிரேஷன் இப்போ என்ன கேட்குறாங்கிறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம பின்னாடி வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் பைலட். அவங்க தான் பைலட். டெர்மினல் 2 இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாவே இருக்குங்க. நல்ல பெரிய ஏர்போர்ட் இது. ஆக்சுவலா இதெல்லாம் வெளியில போறதுக்கே ஒரு 1/2 hour ஆகும். நல்ல பெரிய ஏர்போர்ட். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஃபிளைட்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இந்த இமிகிரேஷன் இருக்கு. ஸோ இமிகிரேஷன் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏர் ஏஷியாவில் டிராவல் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த ஏர் ஏஷியா வந்து லோ காஸ்ட் ஏர்லைன் தாங்க. ஸோ என்னன்னா இப்போ எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு 4 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணி வரீங்கன்னா கண்டிப்பா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸோ நீங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டா கூட காசு தாங்க. இப்போ தண்ணி கூட முன்னாடி ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. இப்போ தண்ணி என்னன்னா ஒரு வாட்டர் பாட்டில் 4 ரூபா சொல்றாங்க. நார்மலா வாட்டர் கேட்டா கூட 4 ரிங்கெட்ஸ்ங்கிறாங்க. 4 ரிங்கெட்ஸ்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு 80 ரூபா வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்ன பண்ணேன், ஒரு கோக் வாங்கி சாப்பிடலான்னு கோக் ஒன்று கேட்டாங்க. அந்த கோக் ரேட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 ரிங்கெட் 8 ரிங்கெட்ஸ். ஸோ நம்ம இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ண பார்த்தா நம்ம இந்தியன் மணிப்படி 160 rupees வருதுங்க. இப்போ வெளியில அந்த கோக் நார்மலா வெளியில வாங்கினா ஒரு 30 rupees தான் வரும். அங்க பாருங்க இமிகிரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா தான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் தான் இமிகிரேஷன் போகணும். நிறைய பேர் இந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்ப அந்த அளவு யாரும் ஆள் நடமாட்டமே இல்லைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருந்தேன். இப்போ பாருங்க எவ்வளவு கூட்டம் போறாங்க பாருங்க. இமிகிரேஷன்ல கொஞ்ச நேரம் நிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இமிகிரேஷன் முடிச்சுட்டு நீங்க வந்து லக்கேஜ் கொண்டு வந்தா எடுத்துட்டு போகலாம். ஸோ நான் ஒரு பேக் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் போன வீடியோலேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டவுட், எவ்வளோ அந்த பேக் பேக்கோட சைஸ் எவ்வளோ இருக்கும், எத்தனை கிலோ கொண்டு போகணும். 7 kg கொண்டு போனாங்க. மேக்ஸிமம் செக் பண்ண மாட்டாங்க. சில நேரம் சொல்ல முடியாது. சில நேரம் உட்காந்து வெயிட் மிஷின் வந்து செக் பண்ணலாம். இப்போ நான் வரும்போதெல்லாம் செக் பண்ணல. நான் வந்து கரெக்டாக 7 கிலோ கொண்டு வந்தேன். எதுக்கு வம்பு அப்படின்னு. நீங்க வந்து ஒரு 7 kg கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இமிகிரேஷனுக்கு போறோங்க. ஸோ இமிகிரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சென்டர் இருக்கு. ஸோ இமிகிரேஷன்ல என்ன கேட்குறாங்கிறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ஸோ இப்போ நம்ம வந்து விசா கிடையாது. மறக்காம நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். MDAC மலேசியா அரைவல் டிஜிட்டல் கார்டு நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ணிருங்க. டவுட் இருந்தா நான் அந்த லிங்கை நான் கீழே ஃபில் பண்ணிடுறேன். ஸோ நீங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடிக்குள்ள அதை அப்டேட் பண்ண 3 நாளையில இருந்து இப்போ நீங்க கிளம்புற காலையில 1 மணி நீங்க வந்து இமிகிரேஷன் போறதுக்குள்ள எப்போ வேணாலும் அதை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். பட் 3 நாளுக்கு மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ கண்டிப்பா அந்த இதை நீங்க ஃபில் பண்ணியே ஆகணும். அது இல்லாம கேட்பாங்க இமிகிரேஷன்லயே வந்து ஏர்போர்ட்லயே கேட்டாங்க. போர்டிங் பாஸ் எடுக்கும்போது கேட்டாங்க அரைவல் கார்டு ஃபில் பண்ணீங்க. ஏன்னா இங்கேயே செக் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல செக் பண்ணிப்பாங்க. அவங்க கண்டிப்பா ஃபில் பண்ணிருங்க. ரைஸ் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் முடிச்சு வெளியே வந்தாச்சு. இமிகிரேஷன்ல வழக்கமான எதுவுமே கேட்கலங்க. ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் கேட்டாங்க, பாஸ்போர்ட் வாங்கினாங்க. ஓகே கோ என்ஜாய் அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்க லாஸ்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தீங்களே, யூ லைக் மலேசியா அப்படின்னாங்க. யா லைக் மலேசியா அப்படின்னா அவ்வளோதான் உள்ள போக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இமிகிரேஷன் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பேக்கேஜ் இங்கே இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரீ இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட ஏதாச்சும் வாங்கிட்டு உள்ள போகலாம். ஸோ எதுவுமே பயப்பட தேவையில்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு இமிகிரேஷன்லாம் பயங்கரமா கொஸ்டின் கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க. அது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு எத்தனை நாள் ஸ்டே பண்ண போறேன் கேட்டாங்க. நான் ஒரு 5 days 6 days ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு. ஓகே ரைட், ஓகே என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பு.
உள்ள போக சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இது மட்டும் இல்லாம சென்னை ஏர்போர்ட்ல எதுவுமே கேட்கல. பாஸ்போர்ட் மட்டும் தான் கேட்டாங்க. ஒரு நல்ல சூப்பர் டைப். நான் அதையும் பார்த்ததில்ல. அப்படி ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸரை வந்து சென்னையில நான் பார்த்ததே கிடையாது. சின்ன வயசு பையன் தான். போனோடனே ஓகே சார் போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. யூடியூப் நான் சொன்ன அந்த மாதிரி வந்து யூடியூப் ஆக்சுவலா லாக் பண்ணுவேன். யூடியூப் சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுங்க, நானும் சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இமிகிரேஷன்ல வந்து உள்ள போக சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, சென்னையில ஒன்றும் கேட்கல. ஆக்சுவலா கோலாலம்பூர்ல எதுவுமே கேட்கல. இமிகிரேஷன்ல சென்னையிலையும் கோலாலம்பூர்லையும் எதுவுமே கேட்கலங்க. நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. நார்மலா அவங்களுக்கே தெரியும் யார் வந்துட்டு சுத்தி பார்க்க போறாங்க, யார் வந்துட்டு இல்லீகலா வந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னு தெரியும். ஸோ நம்மளை பார்த்தோன்னே ஒன்றும் சந்தேகம் இல்லை, அப்படியே போக உள்ள போக சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ரைஸ் இமிகிரேஷன் அப்புறம் வந்து செக்யூரிட்டி செக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல இருந்து வெளியில போக போறோம். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே தான் பக்கத்தில் தான் நாங்கள் வந்து இது ஆக்சுவலாக நான் வந்து சிம் வாங்கினேன். மேக்ஸிஸ் வாங்கலாம். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை போய் நம்ம மேக்ஸிஸ் சிம் கார்டே வந்து வாங்கிக்கலாங்க நம்ம. ஸோ அந்த இருக்குது மேக்ஸிஸ் ஸ்டோர். மலேசியாவை பொறுத்த வரையும் 5G தாங்க எங்கே பார்த்தாலும். இந்த நீங்கள் 5G மொபைல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 5G சப்போர்ட் ஆகும். இப்போ நம்ம போய் இப்போ அப்படின்னு நான் லாஸ்ட் டைம் வாங்கும்போது 25 GB சொல்லியிருந்தாங்க. 26 ரிங்கெட்டுக்கு 25 GB வந்து கிடைக்கும். அன்லிமிட்டட் கால் பேசிக்கலாம் லோக்கல் அப்படின்னு. ஸோ திரும்ப நம்ம போய் மேக்ஸிஸ் வாங்கலாம். அதே ஆள் தான் இருக்காப்புல. ஓகே ஹாய் Hi, sir. how are you? You need a SIM card? Yeah, SIM card. I need a SIM card. How long do you stay here? I'm just staying for 6 days. I need a 25 GB. 25? Yeah, 25 is enough for me. 25, okay, can. Okay, how 25 GB or 25 ringgit? I need 25 GB. How much? Last time I bought one SIM card for that. I think that is 20 GB. I think so. 20 GB. Sorry, 25 GB. 25 GB. 25 GB. No more 25 GB. So- Now it's 20 GB or 40 GB. 24 GB 20 or or 40? 40. How much? 29. 29 ringgits. Okay, so இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க. 40 GB வந்து 29 ringgits. வந்து is unlimited call. Unlimited call. Unlimited. We can so local call only. No India call. I just make through WhatsApp. So okay, give me that 40 GB. Okay. 29 ringgits. Last time I bought it for 26 GB, 26 ringgit. ringgit. Okay, So that's 26. 26 ringgit. That's 5 months back. அதுக்குள்ள வந்து விலை ஏறிடுச்சுங்க. ஸோ அது நல்லது. இது வந்து டூரிசம் நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்கே போனாலும் இன்டர்நெட் கிடைக்கும். பாஸ்போர்ட் ஓகே, பாஸ்போர்ட் மட்டும் கேட்பாங்க. பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ ஹவு லாங் இஸ் வேலிட் ஃபார்? This can valid for 1 month. 1 month. Yeah. Okay, fine. For 7 days, how much it cost? 7 days, 20. 20 GB. 20 GB, 20 ringgit. 20 ringgits. Okay, I think that's enough for me. Okay, give it for 40 GB. No, okay, give it for 29 GB. இப்போ நம்ம வந்து சிம் கார்டு வாங்கியாச்சுங்க. சிம் கார்டு வாங்கிட்டு கிட்டத்தட்ட 40 GB நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 40 GB அந்த அளவு தேவை கிடையாது. இருந்தாலும் நம்ம தங்க போகிறது கம்மியான நாட்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால நான் அவ்வளோ ஜிபி வாங்கியிருந்தேன். மற்றபடி நீங்கள் வந்து நார்மலாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 20 GB போதும். 20 ringgitsக்கு 20 GB கொடுப்பாங்க. மேக்ஸிஸ் நல்லா இருக்கும். கவரேஜ் எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், முடிச்சுட்டு நான் அப்படி நம்ம கீழே போய் பஸ் ஏறி நம்ம கேஎல் சென்ட்ரல் போக போகிறோம். ஸோ கேஎல் சென்ட்ரல் இங்கே நிறைய டாக்ஸி இருக்குங்க. கேஎல் சென்ட்ரல் இப்போ டாக்ஸி இருக்கும். டாக்ஸிக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா கூட நீங்கள் டாக்ஸி புக் பண்ணி போகிறதுக்கு ஒருத்தா இருக்கும். சோலோவாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறது பெஸ்ட். ஏன்னா 15 tickets தான் வாங்குவாங்க. லாஸ்ட் டைம் 15 tickets வாங்கினாங்க. இப்போ எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த KLIA எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே அதில் ஏறி போனால் கூட நீங்கள் தாராளமாக இங்கே போகலாம். கேஎல் சென்ட்ரல் போயிடலாம். அது ட்ரெயின் ரெண்டுமே இருக்குது. KLIA எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது, டிரான்சிட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். மணி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சென்னையிலேயே பண்ணிட்டு வர்றது நல்லதுங்க. ஸோ இங்கே வந்து பண்ணீங்கன்னா காஸ்ட்லி ஆகும். நான் வந்து 18.90 அந்த இதுக்கு பண்ணேன் சென்னையில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 21 rupees ஆகும் ஒரு ரிங்கிட்டுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சென்னையில் பண்ணுறதே பெஸ்ட்டுங்க. ஸோ இந்த பக்கம் போயிட்டு அப்படியே வெளியே போனால் இப்போ நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ள கேஎல் சென்ட்ரல் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும். ஸோ அந்த 1 hour பஸ் ஜேர்னி சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருங்க இங்கேருந்து சிட்டி. அதனால் 1 hour கண்டிப்பாக தாராளமாக ஆகும். நம்ம ஊர் மாதிரி சென்னை மாதிரி வந்து ஏர்போர்ட் இங்கே உள்ள கிடையாது. நல்லா அவுட்டரில் இருக்கும். 60 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வந்து ஏர்போர்ட் இங்கே. ஸோ ஏதோ இந்த ஏர்போர்ட் மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மாதிரியே தெரியாதுங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு மால் மாதிரியே தெரியும். நேராக போயிட்டு அப்படி கீழே போகணும். லாஸ்ட் டைம் நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்கே வந்திருக்கேன். வரும்போது சரி டிபார்ச்சர் அரைவில் வழி மறந்து போச்சு. திரும்பி கேட்டு தான் போகணும். அந்த தெரியுது பாருங்க. ஸோ அந்த பக்கம் பாதை தெரியுது.
ஸோ அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி போனால் பஸ் நிற்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் இப்படி தான் வந்தோம் ஏறி. ஸோ அப்போ பார்க்க தெரியுது. ஷார்ட் டைம் கேட்டுட்டு கீழே போகலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் போகணுமா. சார் பஸ் இட் சைட் திஸ் சைடா? ஓகே, தேங்க்யூ. ஏர்போர்ட்ல நிறைய அந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. நீ யார்கிட்ட கேட்டாலும் வழி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பஸ் நிற்குது. ஸோ நம்ம போகிற பஸ்ஸானு அந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். இங்கே ஏர்போர்ட்ல இருந்து டைரெக்டாக வந்து பினாங்குக்கு பஸ் இருக்குனாங்க. ஆனால் நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது நைட் 8:30 மணிக்கு காமிச்சதுங்க. நீங்கள் கேட்டுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது டைரெக்டாக நம்ம பினாங்கு போகிறதா இருந்துச்சுன்னா கூட கேஎல் சென்டரில் போகாமல் டைரெக்டாக பினாங்கே போயிடலாம். தேவையில்லாமல் கேஎல் சென்டரில் போய் இருக்கிறதுக்கு வரும்போது கேஎல் சென்டர் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு லாஸ்ட் டைம் நான் வந்து 15 ரிங்கெட்ஸ் கொடுத்தா நான் வந்து இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து கேஎல் சென்டருக்கு போனேன். ஸோ இந்த தடவை பயங்கரமாக ஏமாத்துறாங்க. அது என்னென்னு வெளியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பயங்கர எங்கே பார்த்தாலும் கேஷ்லெஸ். இப்போது லாஸ்ட் டைம் கேஷ் கொடுத்து வாங்கிட்டாங்க, இப்போ கேஷ்லெஸ் எங்கே பார்த்தாலும் கேஷ்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ என்னென்னு தெரியல. ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு வெளியில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 100 ரூபாய், நம்ம ஊர் மணிக்கு 100 ரூபாய் கிட்ட ஏமாத்திட்டாங்க. நீ சொல்கிறது ஒன்றும் புரியவும் மாட்டுது. டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா, நீ வச்சு செய்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சரிப்பா. அந்த பொம்பளைட்டே கேட்போம், என்ன சொல்கிறான்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. அப்படி இப்படி சொல்லி அலைய விட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து அதற்கு வெள்ளக்காரை வந்து சண்டை போட்டுருந்தான். எப்படி நீங்கள் எப்படி ஏமாத்தலாம், ஏன் கேஷ்லெஸ் கொடுக்குறீங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் ஃபாரின்லேருந்து நம்ம வர்றாங்க, இப்போ வேறு கண்ட்ரிலேருந்து வர்றாங்க, கேஷ்லெஸ்னால் எப்படி நம்ம இது பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு கார்டு மூலமாக போட்டுட்டு அதுக்கு சர்வீஸ் டாக்ஸிஸ்ன்னு 4 ரிங்கெட் கிட்ட வாட்டையே போடுறாங்க. செம்ம திருட்டுத்தனமாக இருங்க. பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எப்படி கேஷ்லெஸ் போக முடியும், அறுவே அவங்க பண்ணுறானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் கேன் ஐ கோ ஆஃப்டர் பையிங் திஸ் டிக்கெட்? You must scan here. வேர்? This one, the green gate. வேர்? கிரீன் கேட். Yeah. ஸ்கேன் இட் அண்ட் கோ அவுட் சைடா? Yeah, right. பஸ் இஸ் வெயிட்டிங் அவுட் சைடா? ஓகே. ஸோ இதுதான் அங்கேயும் கேட்டேன், அவன் அந்த ஸ்கேன் கேர்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஷபா. ஸோ ஸ்கேன் பண்ணால் அது ஒர்க் ஆகும் போல இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 ரிங்கெட்ஸ் வந்துச்சு. சார் கேஷ்லெஸ், கேஷ் கொடுத்து வாங்கினா 15 ரிங்கெட்ஸ். லாஸ்ட் டைம் நான் ரிட்டர்ன் வரும்போது நான் 15 ரிங்கெட்ஸ் கொடுத்து தாங்க வந்தேன் நான். ஸோ போகும்போது அவ்வளோதான் கொடுத்துட்டு போனேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 16 ரிங்கெட்ஸ் சொன்னாங்க ஆன்லைனில் கேஷ்லெஸ்னால. அதுக்கப்புறமும் ஒரு 4 ரிங்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அவங்க கார்டு மூலமாக போட்டு கொடுத்தாங்களா. கேட்டால் அவங்க கம்பெனி ரூல்ஸு, அது ரூல்ஸ், இது ரூல்ஸுங்கிறாங்க. நம்ம பண்ணுறாங்க செமையாக பண்ணுறாங்க. ஆனால் எந்த பஸ்ஸு தெரியல. இப்போ 4 மணிக்கு ஒரு பஸ்ஸு போகும், இந்த மாதிரி பஸ்ஸு தான் கேஎல் சென்டருக்கு போகும். ஸோ நம்ம இங்கே இதில் ஏறிட்டோம்னா ஸோ இங்கேருந்து நம்ம கேஎல் சென்டரில் போயிடலாம், ஒரு 1 ஹவரில் போயிடலாம். நம்ம போகிற பஸ் இது இல்லை, நம்ம போகிற பஸ் பார்த்தீங்கன்னா 4:20 தான் டைமிங்கு. நம்ம போய்க்கலாம். சரிங்க, ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் நேரத்தில் நம்ம பஸ் ஏறிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பயங்கர சீட்டிங்கு. 4 ரிங்கெட் அந்த பொம்பளை அட்டையை போட்டாங்க, அவள் கார்டு மூலமாக போட்டு தரேன்னு. ஸோ ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டுன்னு சொல்லி கேஎல் சென்ட்ரலுக்கு இது பண்ணுறாங்க. கேஷ்லெஸ்ஸாக, கேஷ் கொடுத்து டிக்கெட்டே வாங்க முடியாதான். ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா 1 ரிங்கெட் போடுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொம்பளை வந்து நான் புக் பண்ணி தரேன்னு சொல்லி அவங்க கம்பெனி ஆளாது அவங்க. ஸோ அவங்க புக் பண்ணி தர்றதுக்கு 4 ரிங்கெட் வந்து சர்வீஸ் சார்ஜ்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்னமா பண்ணுறானுங்க பாருங்கள், ஏமாத்து தரோம். இங்கே லாஸ்ட் டைம் நான் 15 ரிங்கெட்ஸ் கொடுத்து போனேன் ஏர்போர்ட்லேருந்து அங்கே போகிறதுக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 20 ரிங்கெட் வாங்கிட்டாங்க ஏமாற்றி. 5 ரிங்கெட் பார்த்தீங்கன்னா 4 ரிங்கெட் ஏமாற்றிட்டாங்க. ஸோ நம்மளை மாதிரி ஃபாரினர்ஸ் நிறையா வருவாங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே மலேசியாவுக்கு. ஸோ அவங்க எப்படி அவங்க கேஷ்லெஸ் போக முடியும், கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, யோசிக்கிறாங்களாம் தெரியல, அதெல்லாம் தெரியல. இப்போ வேறு ஏதோ பஸ்ஸு வந்து நிற்கிதுங்க அந்த இடத்துல. நம்ம போக வேண்டிய பஸ்ஸாக தெரியல, வேறு பஸ் கம்பெனி பேர் போட்டுருக்கு. நம்ம போடுறது TTKLAன்னு போட்டிருக்கு. இதே பஸ் தான், சேம் பஸ் தான். ஓகே, இங்கே போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் பின்னாடி நிற்கிது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம கேஎல் சென்டரில் போக போகிறோம். போன தடவை 15 ரிங்கெட் கொடுத்து போனோம், இப்போ வந்து ஏமாந்து 20 ரிங்கெட் கொடுத்து போக போகிறோம். ஸோ அதுக்கு காரணம் கேஷ்லெஸ் பேமெண்ட். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து 5 ரிங்கெட் கொடுத்து நமக்கு வந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்க. இப்போ ஏறிக்கலாம். சரி, ஓகே. Okay, go. ஸோ வாட்ஸ் நம்பர், சீட் நம்பர்? No, no more seat. No numbers, the first seat. Oh, அட பாவி. ஸோ என்ன பண்ணேன், நான் வந்து முதல் சீட்டை புக் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிட்டு ஸோ சீட்டில் நம்பரில் எங்கே வேணா உட்காந்துக்கிட்டாங்க. மழக்கம் போல போய் லாஸ்ட்டில் உட்காந்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் சோலாக உட்காந்துக்கலாம்.
செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் டைம் நான் புக் பண்ண அதே பார்ட்ஸ் பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் 8:40க்கு நான் இங்கேருந்து பினாங் போக போகிறேங்க. ஸோ பினாங்கில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பினாங் மட்டும் லங்காவையும் போக போகிறோம். கைஸ் ஒரு வழியாக பஸ்ஸில் இறங்கியாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour மேலே ஆச்சுங்க. அங்கேருந்து 1 hour 20 minutes ஆச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா பயங்கரமான டிராஃபிக் வரும்போது சிட்டிக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. ஸோ அவுட்டரில் அந்தளவு டிராஃபிக் இல்லை. இப்போ நம்ம வந்து கேஎல் சென்ட்ரல் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போய் ரூமை போய் செக்இன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஹோட்டலில் நல்ல ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்த இடம்னால ஸோ நமக்கு நிறைய இடங்கள் ஹோட்டலில் தெரியும். போய் சாப்பிட்டுட்டு அப்படியே செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு அப்படியே கிளம்பி வெளியில் போகலாம். கொஞ்சம் கேஎல் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் திரும்பவும் ஏர்போர்ட் போகணும். கேஎல் சென்ட்ரலில் தான் இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ இங்கே தான் வந்து பஸ் ஏறணும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து 15 tickets தான் போட்டிருக்காங்க. எங்கள் காயின்ஸ் அக்செப்டட் கிடையாது. பட் எல்லாமே வந்து அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கோலாலம்பூரில் நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1 வேயாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ரோடை கிராஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ தெரியாமல் அந்த பக்கம் அப்படியே வெளியில் போய் அந்த மேலே ஒரு ஃப்ளைஓவர் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அது மேலே ஏறி திரும்பி கீழே வந்தேன். ஸோ இப்போ எனக்கு போகிறதும் தெரிஞ்சதுனால ஈஸியாக இறங்கி வந்து ஒரு 2 நிமிஷத்தில் என்னோடய ரூமுக்கு போயிடலாங்க கேஎல் சென்டரில். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். அதனால் எப்போயுமே வந்து நீங்கள் வந்தீங்க, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க இல்லை இந்தியாவிலேருந்து வந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் கேஎல் சென்டரில் ரூம் புக் பண்ணுங்கள். நிறைய அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ நிறையா ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்குது, தமிழ் ஹோட்டல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ரோட கிராஸ் பண்ணிடலாம். வண்டி வரல. ஓகே சரி ரைட்டு. நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். ரோட்டு கடைகள் நிறையா இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஜெயான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். ஸோ அங்கே போய் லைட்டாக சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து நைட்டு 10-12 மணி வரைக்கும் எங்கே போனாலும் ஹோட்டலில் மேக்ஸிமம் தமிழ் ஹோட்டலில் சோறு, ரசம், குழம்பு, காய்கறிலாம் கிடைக்குங்க. இங்கே பார்த்தா தமிழ் பாடம் தான் கேட்கும். அப்படியே லெஃப்ட் எடுத்தா கை ரேகையெல்லாம் பார்க்குறாங்க. ஜோசியம் பார்க்குறீங்களா? பாருங்க பாருங்க, கோலாலம்பூரில் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்களா இதாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக தெரியுது தான் நம்மளோட நான் தங்க போகிற ஹாஸ்டல் டார்மிட்ரி. அந்த டீக்கடையை நம்ம போன வீடியோவிலே பார்த்துருப்போம். நிறைய கடைகள் இருக்கும். ஃபுல்லாக தமிழ் மக்கள் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் வந்து ஹோட்டலில் உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ மதிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஈவினிங் அவங்க ஊர் டைம் படி 6 மணி ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ரைஸ் இருக்குது. நாங்கள் ரைஸுக்கு வந்து நம்ம தேவைப்பட்ட அந்த குருமா, அதெல்லாம் சாம்பார், அதெல்லாம் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே. ஆனால் ரொம்ப சீப்பாக தான் வரும். நம்மளோட சாப்பாடு ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் மூவி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் சாப்பிட்டது 6 o'clock சாப்பிட்டது. இப்போ இந்த ஊர் டைம் ஈவினிங் 6 o'clock ஆக போகுது. ஸோ சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். ரொம்ப பயங்கர பசியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ஏற்ற மாதிரி இருக்கிற அந்த ஹாஸ்டலில் போய் செக்இன் பண்ணிக்கலாங்க. ஸோ நமக்கு டார்மிட்ரி வந்து கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் 3rd floor. அதனால தான் நான் 3rd floor புக் பண்ணியிருந்தேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லாமல். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரோட 3rd floor வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குங்க. அதான் தெரியல. அது ஒருவேளை 3 மாடி ஏறி போகிறோம், 3 மாடி லிஃப்ட்டில் போகிறதுனாலே என்னன்னு தெரியல. லிஃப்ட்டில் இருக்கும். சரி பார்க்கலாம் என்னென்னு. இப்போ வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பூரி வந்துச்சு, பூரி சாப்பிட போகிறேன். பயங்கர சுட கிடைக்கிது ஈவினிங். இந்த ஊரில் கோலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் எந்த சாப்பாடு வந்தால் எந்த டைமில் வேணால் கிடைக்கும். ஸோ மீல்ஸ் கூட நைட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு வந்தால் கூட நைட்டு மீல்ஸ் கிடைக்குங்க. நான் பூரி இப்போ சாப்பிட்டேங்க. லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது வெறும் 3 ரூபா 3.50 மாதிரி இருந்தது. இப்போ வந்து 4 ரூபா 30 காசு காட்டுது. அப்படின்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 90 rupees கிட்ட ஆகுதுங்க. ஸோ 90 rupees இருந்து பூரிங்க ஓகே பரவாயில்ல. லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது 70 rupees நம்ம இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தண்ணிக்கு சார்ஜ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள் ஒரு டவர் தெரியுதா, டாலஸ்ட் டவர் இன் மலேசியா. ஸ்டே பண்ண போகிற ஹாஸ்டல் இது தாங்க. பக்கத்தில் போய் ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வாங்கிக்கணும், வாங்கிட்டு போகலாம் உள்ள. ஸோ பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கும். சரிங்க, அப்படியே உள்ளே போய் செக்இன் போட்டுடலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ இதே வெளியில் ஃபஸ்ட்டு கிரில் சிக்கன் வச்சுருந்தா, இப்போ கிரில் சிக்கனை காணோம். இல்லை 5 மாதத்துக்கு அப்புறம் திரும்ப நான் இங்கே வர்றேன். அதே ஆள் இருக்காங்களா அந்த ஆமாம், சேம் பர்சன் தான் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, செக்இன் ஃபரீத். யா
I visited 5 months back from India. ஓகே என்ன சொல்கிறாங்க சரி எப்போ வந்தாலும் என்ன இப்போ பாஸ்போர்ட்டை கொடு அப்படிங்கிறாங்க. வா ஸோ நம்ம ஃப்ளோர் இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன், தேர்ட் ஃப்ளோரில் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரூம் இப்போ. ஸோ செக்இன் பண்ணிட்டு போகலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் ஸ்டே பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிறதால நல்லாயிருக்கும். ஓகே ஒரு நைட்டு தானே ஸ்டே பண்ணிட்டு போனால். லாஸ்ட் டைம் இதே இதில் நான் வந்து கிட்டத்தட்ட 5 nights ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. சப்பா ரூம் போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ ஆக்சஸ் கீ கொடுத்துருப்பாங்க, நம்ம வச்சோம்னா அப்படி ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே போகலாம். 1 bunk 1 அப்படின்னா அதுதான் 1 bunk 1ங்கிறது. ஸோ உள்ளே ஏசியே போட மாட்டாங்களே இல்லையா. ஸோ உள்ளே யாரோ இருக்காங்க. ஹாய். Hello, my friend. You're right. Yeah, how are you? I'm good. Where are you from? I'm from London. In England. London. Sure, nice to meet you. Nice to meet you, Nice to meet brother. you. What's your name? Sorry. My name is Farid. I'm from India. Farid. Yeah, Nice I'm from to meet India. you. Nice to meet you. Nice to meet you. See you soon in England. Okay. ஸோ நம்ம லண்டன் சீக்கிரம் போகணும். ஸோ லண்டன் ஸோ 5th வேர் இஸ் 5 ஓகே 5 இங்கே சூப்பர் மேலே. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த பங்க் பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்துட்டு சேம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் எப்படி இப்போ போன ஒரு 5 மாதம் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அதில் என்ன பார்த்தீங்களோ ஸோ அதே தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே வந்து பூட்டு கிடையாதுங்க. ஸோ திரும்ப நம்ம போய் பூட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும். ஸோ திங்ஸ் எல்லாம் வேலைக்கு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம், பார்த்துக்கலாம் ஒரு நைட்டு தானே. சரி இப்போ நான் வந்து ரூமை செக்இன் பண்ணிவிட்டு இப்போ ரூம் என்னோடய ஹாஸ்டல் மேலே இருக்கிற ரூஃப் டாப் மேலே நின்று ஸோ அப்படியே ஒரு காத்தாட ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு மேலே வந்தேங்க. செம்மையாக இருக்குது வியூ பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு ஸ்கேல் சென்ட்ரல், அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனால் அது வந்து லிட்டில் இந்தியாங்க. ஸோ அமேசிங்கான ஒரு ஸ்பாட்டு. நான் வந்து நான் லாஸ்ட் டைம் மலேசியா வந்தப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன், கோலாலம்பூர் வந்தப்போ. ஸோ இப்போது நான் கோலாலம்பூர் வந்தேன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் ரொம்பவே ஈஸிங்க, ஆக்சஸுங்க, எந்த இடத்துக்கு போனாலும். நாளைக்கு நான் வந்துட்டு பினாங் போகிறேன். ஸோ இங்கேருந்தே பஸ் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கேருந்து தாராளமாக ஏறி போயிடலாம். ஸோ சூப்பரான ஸ்பாட்டு. ஸோ என்னோடய ஹாஸ்டலுக்கு மேலே ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சூப்பரான நல்ல பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மலேசியன் டைம் படி பார்த்தீங்கன்னா இப்போது 6:30 ஆயிடுச்சுங்க, 6:30 ஆயிடுச்சு. இன்னும் இருட்டலை, நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 30 டிகிரி இருக்குங்க நினைக்கிறேன். என்னடா கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, நல்ல ஃபீல். ஒரு கோலாலம்பூர் வந்தாலே மலேசியா வந்தாலே ஒரு சூப்பர் ஃபீல் ஆகுது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க இல்லை இந்தியாவிலேருந்து மேக்ஸிமம் வரீங்கன்னா ப்ளீஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஃபுட்டும் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம மக்கள் கூட பழகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அந்த இடத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திரும்பவும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். தேங்க்யூ, டேக் கேர்.